வணக்கம் guys, வெல்கம் பேக் டு சேனல் ட்ரையல் அண்ட் சக்சஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஜெனரேஷன் நாமுத்துக்குமார் நிறைய பேர் சொல்ற ஒரு லிரிக் ரைட்டர். அந்த லிரிக் ரைட்டரை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ தான் இது. அந்த லிரிக் ரைட்டர் வேற யாரும் இல்ல, நம்மளோட ஃபேவரட் கார்த்திக் நேதா. சொல்ற மாதிரி இந்த ஜெனரேஷன் நாமுத்துக்குமார் தான். அந்த நாமுத்துக்குமாரோட ஃபிளேவர் அவர் லிரிக்ஸ்ல பயங்கரமா இருக்கு. அதாவது அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் அவரோட ஃபிளேவர் ஆஃப் சாங்ஸ் அவரால் கொண்டு வர முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு லிரிக் ரைட்டர் தான் அது கார்த்திக் நேதா. ஆக்சுவலா அவர் 100 படம் எழுதிட்டாரு. ஆனா அதுல 100 படத்தையும் நம்ம எடுத்து ஒரு வீடியோல போனோம்னா அது ஒரு 4 மணி நேரம் பெருசா போயிட்டே இருக்கும். அதுல அவரோட இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச 6 பெஸ்ட் சாங்ஸ் நம்ம நினைக்கிற ஒரு இது. ஏன்னா நிறைய பேர் கார்த்திக் நேதா தெரியாது, 2018 96ல இருந்தா தெரியும் லிரிக் ரைட்டர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா தெரியும் 96 லிரிக் ரைட்டர்னா ஒரு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஆனா அவர் வந்து 2005ல இருந்து லிரிக் எழுதிட்டு இருக்காரு. தொட்டி ஜெயா தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஆக்சுவலி நம்ம இந்த இடத்துல இன்னொரு பாயிண்டையும் மென்ஷன் பண்ணி ஆகணும். நம்ம கரண்ட் ஜெனரேஷன் நாமுத்துக்குமார் சொல்லும் போது நாமுத்துக்குமார் கூட அசோசியேட்டா இருந்ததே கார்த்திக் நேதாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் அந்த ஃபிளேவர் இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கும். அதனால இந்த வீடியோல வந்து அவரோட 6 சாங்ஸ் வந்து நம்ம அவரு ஜெனரலா செலிப்ரேட் பண்ண போறோம். அந்த 6 சாங்ஸ் வந்து எடுத்து அதை டிஸ்கிரைப் பண்ணி பேச போறோம். அதனால் அது என்னென்ன 6 சாங்ஸ் நீங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுங்க. நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக நிறைய காத்துட்டே இருக்கு. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம கார்த்திக் நேதாவை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஜங்கிலிங் இருக்கும், பட் ஸ்டில் நான் இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு அவர் எழுதின பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து எதுனா, நம்ம கேலக்ஸி ஸ்டார் விமல் நடிச்ச படம், நம்ம ஜிப்ரான் மியூசிக்ல வாகை சுடவா. ஆக்சுவலி வாகை சுடவான்னு வரும்போது சரசர சாரகாத்ரா எல்லாரும் இருக்கும். ஆனா இது ஒரு அண்டர்ரேட்டட் சாங் தான், பட் நிறைய பேரோட ஃபேவரட் கூட சொல்லலாம். எனக்கு அப்பையிலேருந்து எனக்கு சரசர சாரகாத்தோட எனக்கு இந்த பாட்டு தான் பிடிக்கும். அந்த பாட்டோட பேர் வந்து போரானே. அந்த பாட்டு தான் ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான லிரிக்கல் ஒர்க் தான். ஒரு ஃபீமேல் அவங்க வந்து விமல் கிட்ட பாடுற மாதிரி ஒரு இதுதான். அந்த ஒவ்வொரு பிரிவை வந்து சூப்பரா காமிச்சிருப்பாரு. அந்த போரானே அதுக்குள்ள ஏதோ ஒரு டிபிக்கல் டச் உள்ள இருந்துட்டே இருக்கும். லிரிக் ரைட்டருக்கான டச்ங்கிறது சில இடத்துல நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சாங் தான் வந்து போரானே நான் வந்து பாக்குறேன். அதை தவிர்த்து அந்த பாட்டுல வந்து ஏன் நம்ம அதை அண்டர்ரேட்டட்னு சொல்றோம்னா, சரசர சாரகாத்து மியூசிக்கலி வந்து லிரிக்கல் வைஸுமே ரீச் ஆன அளவுக்கு போரானே நம்ம செலிப்ரேட் பண்ணல. அதுதான் ரீசன். அது எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது அந்த சாங் கொடுத்த ஃபீல். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பாத்திரம் நான் சொல்றேன். ஒரு இடத்துல வந்து கிணத்து தவளையா நான் இருந்தேன் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் லிங்க்ஸ் வரும். அந்த பெயினை வந்து பயங்கரமா இருப்பாரு. ஆக்சுவலா கார்த்திக் நேதா அண்ட் லவ் சாங்ஸ் வந்து பிரிக்கவே முடியாது. அது அப்பையில இருந்தே நம்ம எல்லாம் 90s தான் சொல்லுவோம். ஆக்சுவலா அவர் ரொம்ப காலமாவே அந்த டைம்லயுமே பயங்கரமா எழுதின ஒரு சாங் தான். அந்த ஃபிளேவர் வந்து அந்த ரஞ்சித் வாய்ஸோட டெக்ஸ்டர் வர இன்னும் அந்த வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஜிப்ரானோட மியூசிக்கும் சரி பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப காலமா ஜிப்ரான் தான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஜிப்ரான் அவர் வந்த பீரியட்ல இருந்தே ஜிப்ரான் வந்து அவருக்கு ஒரு பாட்டு அட்லீஸ்ட் 2 பாட்டாரு படத்துல கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு தரமான பாட்டு தான். ஆக்சுவலா நான் குவைட் சர்ப்ரைஸ் தான். எனக்கு அது அப்போ நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே கேட்டுட்டு இருப்பேன் அந்த சாங்கை. பட் அவர் வந்து கார்த்திக் நேதா தான் எழுதுனாருன்னு எனக்கு ஒரு கொரோனா அப்போ தான் தெரியும். கொரோனா லாக்டவுன் அப்போ தான் தெரியும், ஓ அந்த சாங்கே தலைவன் தான் எழுதியிருக்கான். அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு டிபிக்கல். அதான் அந்த மெட்டஃபர் வந்து பயங்கரமா அந்த பாட்டிலுமே யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த மெட்டஃபர் எங்க இருந்து வருதுன்னா நம்ம நாமுத்துக்குமார் கூட இன்ஃப்ளூயன்ஸ் கன்ஃபார்மா இருக்கு. இதுல அடுத்த சாங் நம்ம என்ன எடுக்க போறோம்னா, இதே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஜிப்ரான் வரிசையிலேயே வர இன்னொரு பாட்டை நம்ம எடுக்க போறோம். திருமணம் நிக்கால ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாட்டு எந்தாரா 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 நீயே எந்தாரா என்மானம் பூத்ததே தாரா. ஒரு ஐகானிக் சாங். மற்ற சாங் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல. ஒரு நல்ல வெரைட்டியான ஆல்பம் தான். ஆனா எந்தாரா ரீச் வந்து வேற லெவல். லிரிசிஸ்ட் யாருன்னா கார்த்திக் நேதான்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி அது எனக்குமே நீங்க சொன்ன மாதிரி நானும் சில வருஷங்களுக்கு முன்னாடி அது செக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இதெல்லாம் கார்த்திக் நேதா பண்ண ஒரு லிரிக்கல் வெர்ஷன்ன்றது பெரிய விஷயமா தான் இருந்தது. ஆல்சோ வந்து அந்த சாங் வந்து மியூசிக்கல் வைஸ் எந்த அளவுக்கு அது பெர்ஃபெக்ட்டா இருக்கோ அதை விட லிரிக்கல் வைஸ்மே அந்த பாட்டு வந்து பெர்ஃபெக்ட்டான சாங். நீங்க சொன்ன அந்த எதுகை மோனையோட அந்த பாட்டை போட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அந்த பாட்டு இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போச்சுன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலா அந்த பாட்டு ஃபுல்லாவே இங்க நம்ம போரானே அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நெடில் இருக்கும். மெட்டஃபரை யூஸ் பண்ணி தான் நீ தூண்டலா தூரலா நீ காணலா நான்
நல்லா யோசிச்சு பார்த்தா ஃபுல் பாட்டுமே நிறைய இடத்துல அப்படிதான் எழுதிருப்பாரு. அதாவது அப்படிதான் இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கான ஒரு ஆப்போசிட் வச்சுதான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா அந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து ஒரு முஸ்லீம் சொல்லிட்டு இவங்க நினைச்சு பேசிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து இவர் வந்து ஒரு முஸ்லீம் நினைச்சு அவங்களோட ஐடியாவை பொறுத்தளவுக்கு நான் இந்து ஆனா நீ முஸ்லீம் தான், என்ன முஸ்லீமா மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் போகிறதால அதுக்கேத்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் செட் பண்ணிருப்பாரு. எப்படின்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்ததா அது ஒண்ணு. அதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் தான் அந்த லிரிக்கல் ஃபார்மட்லயே எழுதிருப்பாரு. ஆமா, ஒரு பயங்கரமான வொர்க். சாங்கோட லாஞ்சிவிட்டி நான் பாக்குறது வந்து மியூசிக்கை தாண்டி அதோட லிரிக்ஸ் தான். நம்ம அந்த காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து சொல்ற அந்த எம்ஜிஆர் பாட்டா இருந்தாலும் சரி, அப்புறம் இளையராஜா சார் காலத்துல வந்தாலும் சரி, ரஹ்மான், யுவன் எல்லாருமே இன்னைக்கு ஹாரிஸ் வந்து செலிப்ரேட் பண்றது வரைக்குமே லிரிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி லிரிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் உள்ள சாங் தான் எந்தாரா எந்தாரா. அதை தான் நம்ம இன்னி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாமத்துக்குமார் ஃபங்க்ஷன் போயிருந்தபோது கார்த்திக் நேட்டாவன்றார், அதுல வந்து சொல்லியிருப்பாரு லிரிக்கோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எம்ஜிஆர் சொல்லியிருப்பாரா, நான் சிஎம் ஆனருக்கு 4 நாற்காலியில ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமுக்கு சேரும். ஏன்னா அவரோட லிரிக்கால் தான் மக்களோட ரீச் ஆனாரு. அந்த லிரிக்கோட ஃபேக்டர் வந்து அவ்வளவு இருக்கு. அந்த மாதிரி ஒரு லாங் லாஸ்டிங் வந்து எது வேணாலும் எடுத்துட்டு அதுதான் ஒரு நல்ல லிரிசிஸ்டுக்குமே வந்து அது ஒரு பெரிய பங்கு இருக்கு. மூணாரா வந்து நான் இந்த லிஸ்ட்ல எது எடுக்கிறேன்னா, நம்ம ரீசெண்டா ஒரு படம் வந்துருக்கு, அதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப ரீசெண்ட்ல போன வருஷம். இதுவுமே ஒரு ஐகானிக் காம்போ தான். ஆக்சுவலா அவர் வந்தனால தான் நம்மளுக்கு கார்த்திக் நேட்டாவே தெரிய வந்துன்னு சொல்லலாம். நம்ம கோவிந்த் வசந்தா. ஓகே, கோவிந்த் வசந்தா மியூசிக்ல நம்ம கார்த்திக் அரவிந்த் சாமி நடிச்ச மெய்யழகன் படத்துல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டெல்டா கல்யாணம். மெய்யழகன்ல ஏகப்பட்ட பாட்டு ஃபெமிலியரா கேட்டிருப்பீங்க. கல்யாணம் வந்து என்ன பொறுத்தளவுக்குமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய சாங். ஏன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸ் எல்லாமே நல்ல வேல்யூபிள். ஒரு தஞ்சாவூர் சைட்ல நடக்கிற கல்யாணம் எப்படி இருக்குன்றத அழகா ஒரு லிரிக்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மியூசிக்கை வந்து ப்ராப்பரா வந்து கோவிந்த் வசந்தா கம்போஸ் பண்ண வச்சு ப்ராப்பரா அதை செட் பண்ணிருப்பாங்க. தலைவாழை இலை போல வயிறார நிற போலன்னு சொல்லிட்டு ஒரு லிரிக். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டோட லெகசியை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி அந்த லிரிக்கலே இருக்கும். அது நம்ம தமிழ்நாடோட லெகசி, நம்ம பாரம்பரியத்தை, நம்ம சாப்பாடு விருந்தோம்பல்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, தமிழ்நாடு அதுக்குதான் ரொம்ப ஃபேமஸ். அதை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாட்டுல வந்து லிரிக்கே 3 பாட்டா பிரிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விருந்தோம்பல் கல்ச்சரை வந்து இருப்பாரு. நம்ம தமிழ்நாடு லெகசி, அந்த விருந்தோம்பல், இது அந்த டிஷ், தமிழ்நாடுல இருக்கிற ஐகானிக் டிஷ்ஷை வச்சு இருப்பாரு. அது மோஸ்ட்லி அந்த டிஷ் எல்லாமே தெரிஞ்சு கூட இருக்கு. ஆக்சுவலா நாங்க அந்த ரீஜன் வர லைக் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த இது. அதை தாண்டி நெக்ஸ்ட் வந்து ஒரு கல்யாணத்துல எப்படி ரிலேட்டிவ் வர்றது, அந்த கல்யாணத்தை எப்படி நம்ம என்ஜாய் பண்றோம், அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பயங்கரமா இருக்கும். தாயாதி மாரே வாருமே கல்யாண நாள தேர்ட் ஸ்ட்ரக்சரா நம்ம அதான் கல்யாணத்தோட எக்ஸ்டென்ஷனா என்னன்னா, அதை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. செலிப்ரேட் பண்ணி ரிலேட்டிவ்ஸ் இப்படி இருக்கும், இப்படி நம்ம பரிமாறுறோம், நம்மள ஜாயை வந்து இப்படி அஃபெக்ஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லிரிக்கல் டெக்ஸ்டர் கொண்ட சாங். ரொம்ப அண்டர்ரேட்டட் சாங் தான் நான் சொல்லுவேன். யாரும் எத்தனை பேர் கேட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு லெகசியா ஒரு தமிழ்நாட வந்து இப்போ இதோட ஒரு சூப்பரா எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒருத்தர் எழுதுனாருன்னா டவுட் தான். நான் கார்த்திக் நேட்டா சொல்லுவேன். ஒரு பயங்கரமான இது. அதே மாதிரி கோவிந்த் வசந்தாக்கு நான் கிரெடிட் கொடுக்கணும். அது பாருங்க சிங்கர்ஸுமே ஒரு டெக்ஸ்டர், அந்த வாய்ஸ் வந்து அந்த ரூட்டட் வாய்ஸ் எடுத்து அந்த லிரிக்கல் வேல்யூ வந்து இன்னுமே அது ஒரு பிளஸ் இருக்கு. என்னதான் நம்ம லிரிக்ஸ் எழுதினாலுமே அது சிங் பண்ற சிங்கர்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஒரு பெரிய பங்கு இருக்கு. அந்த லிரிக்கை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுல வந்து அந்த சிங்கர்ஸ் தான் பங்கு இருக்கு. பட் ஒரு ஐகானிக் சாங் தான் அவர் எழுதுறதுல ஒன் ஆஃப் தி ஐகானிக் சாங்ஸ்ல இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அதனால தான் நான் வந்து போராடி அந்த பாட்டை இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்தேன், சண்டை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ 4th சாங்கா நான் என்ன பண்ண சொல்ல போறேன்னா, ஆக்சுவலி வந்து இதுவுமே வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். ரொம்ப ரொம்ப பிளாக் பஸ்டர், அந்த இயரோட பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படம். அதுல இந்த பாட்டு தான் வந்து ஃபேஸ் ஆஃப் தட் மூவியாக கூட அதை மாறிச்சு ஒரு கட்டத்துல. இது என்ன படம் தான், அமரன்ல வர ஏ மின்னலே சாங். அது எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏ மின்னலை சாங் வந்து கார்த்திக் நேத்தா எழுதினாருன்றது புதுசா இருந்தது. ஏன்னா வந்து அது அவரோட டெக்ஸ்டர்ல இல்லாத ஒரு புதுவிதமான பாட்டா இருந்தது. பிளஸ் அந்த பாட்டோட ரீச் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா இது வரைக்கும் கார்த்திக் நேத்தாவோட ரீச் வந்து அங்க இருந்ததும் இல்ல. லிரிக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கும்போது ஏ மின்னலை வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிட்ட பண்ணி அது ஒரு ரீச் எடுத்துட்டு போச்சு. அது பெரிய ஆக்டருக்காக ஒரு பெரிய படத்துக்கு பண்ணி அதுதான் அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்குன்றது வந்து அமரன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தான் என் கண்ணுக்கு படுது. ஏ மின்னலைன்றது எந்த அளவுக்கு ரீச்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு சாங்குள்ள வந்து கார்த்திக் நேட்டாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்க இருக்குன்னா, எப்பவுமே வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து சிங்கர்ஸ் வந்து ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
4 மினிட்ஸ் சாங்ல இருக்குன்னா அதுல கன்ஃபார்ம் ஒரு 1 மினிட் கிட்ட வந்து ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதுவா இல்லாம பட் இதுல வந்து ஃபுல்லாவே லிரிக்ஸ் ஆக்குபை பண்ணிருந்தது இந்த சாங்கை பொறுத்தவரைக்கும். அதனால தான் இந்த சாங் வந்து இந்த அளவுக்கு ரீச்சே கொடுத்துச்சு. சோ ஏ மின்னலே வந்து இதை பத்தி நான் அதிகமா டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஃபேவரட் சாங் இது. சோ இது வந்து கார்த்திக் நேத்தாவோட ஒன் ஆஃப் தி ஐகானிக் சாங்கா தான் நானும் பாக்குறேன். பழைய டெக்ஸ்சர் அண்ட் நம்ம வாலியும் ஹாரிஸ் ஜெயராஜும் ஒரு காம்பினேஷன், பேசாத காம்பினேஷன். ஆக்சுவலி அந்த லவ் சாங்ஸ்ல அவங்க 2 பேரும் இணைஞ்சா ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். ஜிவி போட்டாலுமே எனக்கு அந்த ஹாரிஸ் வாலி கிடைச்ச மாதிரியே இருக்கு. ஜிவி கார்த்திக் நேட்டால கார்த்திக் நேட்டால தனிப்பட்டு இந்த சாங் இருக்குன்னா அதுதான் அவர் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை தாண்டி ஒரு ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் ஒரு பாட்டு நல்ல ஒரு ரீச். அவர் இடத்துலயே போட்ட உடனே ரீச் ஆன சாங் தான். இப்ப அடுத்த அந்த லிஸ்ட்ல வந்து இப்ப ரொம்ப ரொம்ப ரீசெண்டா ஒரு படம் பாட்டு வந்து செம்ம ஹிட். ஆக்சுவலி டீசர்லயே அந்த பாட்டு ஏதோ ஒரு ஓரத்துல வரும் ப்ரோ, அதை உன்னிப்பா கேட்டு இது எப்போ வரும் இந்த சாங் எப்போ வரும் பண்ணி பூவே அவ்வளவுதான் அப்படிதான் அந்த சாங் வரும். பட் அது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது 2 வெர்ஷன் வந்தது. ரஹ்மானோட வெர்ஷன் பிச்சின்னு போச்சு. அஞ்சு வண்ண பூவே அது அவரோட ரீச்சை நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரீச் இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு வெர்ஷன் தான் ப்ரோ எனக்கு அஞ்சு வண்ண பூவே. பட் அது ரெண்டுத்துக்குமே வந்து கார்த்திக் நேட்டா தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல பேசும்போது ரகுமான் மணிரத்னம் ஒரு ஐகானிக் காம்போல ஒரு லிரிக் ரைட்டர் வைரமுத்தை தாண்டி பொன்னியின் செல்வன்லாம் இளங்கோ அவர் பண்ணாரு. அதை தாண்டி இப்ப 3ஆவது லிரிக் ரைட்டரா இங்க கார்த்திக் நேட்டா. எனக்கு வந்து 2 பேர் ரொம்ப பிடிக்கும், பிரதீப் குமாரும் இவரையும் பிடிக்கும். இவங்க 2 பேரும் ரகுமானோட ஒர்க் பண்ணணும், ஏன்னா எனக்கு ரகுமான் ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரகுமானோட போகும்போது ஒரு ஃபேஸ் கிடைச்சிரும். ஆப்வியஸ்லி அது லிரிக் ரைட்டரா இருந்தாலும் சரி, ஒரு சிங்கரா இருந்தாலும் சரி, கார்த்திக் நேட்டா ரகுமான் கிட்ட போனது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ரஹ்மானோட ஃபியூச்சர் படத்துக்கு கார்த்திக் நேட்டா யூஸ் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து அவரோட ரீச் வேற லெவல்ல போயிடும். லிரிசிஸ்ட் விவேக்கோட ரீச்சுமே வந்து அப்படிதான் இருந்தது. அவர் மெர்சல் விஜய்க்கு ரஹ்மான் கிட்ட பண்ணும்போது மாஸ் இது போகும்போது மாஸ் லிரிக் ரைட்டர்னு சொல்றாங்க. அவருமே நிறைய ஐகானிக் சாங்ஸ் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் இப்ப கார்த்திக் நேத்தாவும் ரஹ்மான் கிட்ட போறதால மேபி அவருக்கு இன்னொரு ஃபேஸ் ஓபன் ஆகும். எனக்கு குவைட் சர்ப்ரைசிங் தான் போற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அதுக்காகலாம் இந்த பாட்டு இருக்குல்ல ஒரு பயங்கரமான பாட்டு. 2 வெர்ஷன், ஒன்னு வந்து லாங்குவிட்டி ஒரு பிரதரோட வெர்ஷனும் ஒரு சிஸ்டர் ஒரு வெர்ஷனும். அந்த ஃபர்ஸ்ட் லைன் அஞ்சு வண்ண பூவே ஒரு பயங்கரமான எனக்கு ஏன் கார்த்திக் நேட்டா பிடிக்குன்னா அதுக்கு தான் பிடிக்கும். அந்த மாதிரி வந்து அந்த கம்பேரிசன் ஸ்டடி மாதிரியே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். இவங்களோட ரிலேஷன் வந்து எது கூட நம்ம கம்பேர் பண்ணணும்ன்றத ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணி அந்த அந்த படத்தோட கோர் பிளாட் தான். அந்த கோர் பிளாட் எல்லாத்தையுமே அந்த லிரிக்லயே எழுதிருப்பாரு, எழுதி முடிச்சு நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த பாண்டு தான் அந்த படமே ஒரு தரமான ஆல்பம் தான். பட் லிரிக்கலா அஞ்சு வண்ண பூவே ட்ரெமெண்டஸான ஒரு அந்த ஃபீல் பயங்கரமா கொடுக்கும். லிரிக்கலா கவனிச்சிங்கன்னா அப்படியே நம்ம ஒரு சோக ஜோனுக்கு போயிடும். நம்ம செக்மெண்டோட கடைசி சாங் நம்ம எடுத்துட்டோம். இந்த ஆல்பம் பத்தி பேசாம செக்மெண்ட்டை முடிக்கவே முடியாது, நடக்கும் தெரியும். இப்ப நான் பேச போற படம் 96. இதுதான் வந்து கார்த்திக் நேத்தாக்கு ஒரு அட்ரஸாவே இருந்தது நான் சொல்லுவேன். இன்னி வரைக்கும் கார்த்திக் நேத்தாவை செலிப்ரேட் பண்ணி அதோட முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு ஆல்பம் அது. ஒரு கட்டத்துல வந்து இப்ப வரைக்கும் எல்லாருமே கொண்டாடி தீர்த்து தள்ளுற ஒரு ஆல்பம். நாங்க அதுல ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அந்த பாட்டு இன்னும் செலிப்ரேட் பண்ணணும், ஏன்னா அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். அது செலிப்ரேட் பண்றாங்க, பட் அது பத்தாது அந்த பாட்டுக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஆல்பம்ல வந்து அந்த பாட்டு மட்டும் ஆல்பம்லயே வரல, ஐ மீன் படத்துல வரல கிடையாது. ஆனா அது தனியா வச்சு பாத்தீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ரியாக்ஷன் எனக்கு இப்படி அந்த சாங்னா நான் ஆல்பமே கேட்டுப்பேன். ஆபீஸ்ல ஒருத்தர் சீனியர் ஆயிட்டு சொன்னாரு, இந்த பாட்டை கேளுடா, ஒரு காதல் லவ்வ பத்தி இதோட ஒருத்தங்க யாருமே இல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து இப்படி எனக்கு என்னன்னா ட்ரைலர்ல நீங்க பாக்கும்போது காதலை காதலியோட இன்னொரு வருஷம் அந்த பாட்டு வரும். இது என்ன புது வருஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இதை தேடிட்டு இருக்கேன் ஆல்பம்ல. அப்ப தேடும்போதுதான் எனக்கு அந்த பாட்டுல வந்து காதலை காதலின்னு வரல, அது வேற ஒரு பேர்ல இருக்கு. சும்மா கேட்போம் கேட்டா கடைசியா தான் வருது. அது வேற எந்த பாட்டும் இல்ல, அந்தாதி. ஏன்னா இந்த பாட்டு வந்து படத்துல கிடையாது, பட் நீங்க கேட்கலன்னா போய் கேளுங்க. இதோட ஒருத்தங்க சமீப காலத்துல ஒரு லவ் வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறதுல, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றத விட்டுருங்க, போயமான எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. காதல் கண்ணீரின் சிலந்தி, காதல் விண்மீனின் மெகந்தி, காதல் மெய்யான வதந்தி, காலம் தோறும் தொடரும் டைரி, காதல் தெய்வீக எதிரி, காதல் சாத்தானின் விசிறி, காதல் ஆன்மாவின் உள்ளரி, வாழ்ந்து பெற்ற டிகிரி. இது வந்து ஒரு லிரிக்ஸ்.
பாத்துக்கோங்க எப்படி எழுதியிருக்காரு, லவ்வ வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு மட்டும் பாருங்க. ஆக்சுவலா நாசர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு பின்னாடி, அதுதான் ஹைலைட். அதுமே அந்த லிரிக், அந்த நாசர் பேசுற லிரிக்குமே பயங்கரமா இருக்கு. சொல்லும்போது கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அத சொல்லுவாரு. ஆக்சுவலி அந்த பாட்டோட அங்கதான் வந்து கோவிந்த் வசந்தாவோட டச் எனக்கு பிடிச்சிருந்தது. பிளஸ் பிரேம் அதை அலோவ் பண்ணிருக்காரு பாருங்களேன். மாற்றங்களே வினான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் ஒன்று வரும், ஒரு சிரிப்பு ஒன்று போட நாசர் அந்த இடத்துல. மாற்றங்கள் வினா அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மாற்றங்களே விடைன்னு முடிப்பாரு அவரு. மாற்றங்களே விடை வந்து அந்த லெவலுக்கு டிஸ்கிரைப் பண்ண ஒரு சாங் நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா அண்டாதிக்கு நான் ஒரு 10 நிமிஷம் தனி வீடியோவே பண்ணுவேன் நான். எங்க ஹை நோட் வரணும், எங்க லோ இருக்கணும், எங்க ஒரு மீடியம் பேஸ் இருக்கணும்ன்றது அந்த சாங்லயே இருக்கும் உங்களுக்கு. இனிஷியல் ஆரம்பிக்கும் போது ரொம்ப 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 சட்டலா ஆரம்பிப்பாரு. ரொம்ப சட்டலா வந்து பேரின்பக்கா அதெல்லாம் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகும். அந்த சாங் பாத்தீங்கன்னா பில்ட் ஆகும். பில்ட் ஆகிட்டு அப்புறமேட்டா வந்து ஒரு ஐபிச் அடிக்கும். அப்புறம் நாம் இந்த தீவில் வீடு கட்டும் தீக்குச்சின்னு ஆரம்பிச்சு ஒரு 500 அடிக்கும் பாருங்க. ஓர் விடைக்குள்ளே அந்த இடம்லாம் வரும்போது ஒரு கோரஸ் ஒன்று எந்திரிக்கும் பாருங்களேன். ஒரு ஜென்மோடுக்கு போயிடும் ப்ரோ. நான்லாம் அதெல்லாம் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சாங். பட் என்னைக்கு அதான் சொன்னல, இதெல்லாம் இருக்கிறதால தான் அதை இன்னும் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ப்ராப்பரா வந்து அந்த சாங்கான கிரெடிட் வந்து லிரிக்ஸ் சைடுல கிடைச்சுதான்னு கேட்டா என்ன கேட்டீங்கன்னா இன்னும் கிடையாது. இந்த பாட்டுக்கு வந்து அந்த ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குன்றதுதான் எங்களோட ஆதங்கம். அவ்வளவுதான். அந்த பாட்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் எதுவாக கார்த்திக் தான் போக போகுது. பட் ஸ்டில் அந்த அந்தாதி சாங்கோட மேபி அந்த படத்துல இல்லனாலும் யாரும் ஃபீல் பண்ணல. பட் ஆனா திங்கே மியூசிக்ல வந்து அதுக்கு வீடியோவா 1 year of 96 வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒரு வீடியோவா சூப்பரா இருக்கும். 7 நிமிஷம் ப்ரோ, 7 நிமிஷம் 7 minutes ஆஃப் பியூர் மேஜிக்கல் லிரிக்கல் ஒர்க் அண்ட் மியூசிக்கல் ஒர்க். ஆக்சுவலி அந்த படத்தோட எல்லா விஷயத்தையுமே அந்த 7 minutesல வந்து கொண்டு வந்துருவாங்க. இதை தவிர்த்து 96 ஓட தெலுங்கு வெர்ஷனுக்கு தமிழ் வெர்ஷன்ல ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. அதுவுமே நல்ல ரீச் இருக்கும். ஜர்னின்னு ஒரு சாங் இருக்கும். என்பது யாரோ பெருந்திரளினிலே நீங்க வேணா அது வேணா யூடியூப்ல இருக்கும். அது போய் கேட்டு பாருங்க. அது லிரிக்ஸ் கூட பயங்கரமா. ஆக்சுவலி வந்து ஒரு தெலுங்கு படத்துக்கு இவர் இவ்வளவு மெனக்கட்டு தமிழ் வெர்ஷன் இந்த லிரிக்ஸ் எழுதியிருக்காருன்னா ஆக்சுவலி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் ஒரு தமிழ் ஆல்பம்க்கு எழுதி இருந்தாலுமே அது ஒரு ரீச் அடிச்சிருந்தா அது ஃபேமஸ் ஆயிருக்கும். பட் அது ஒரு தெலுங்கோட தமிழ் வெர்ஷனுக்கு அதை போட்டிருக்காருன்றது வந்து அவர் எவ்வளவு மெனக்கட்டுறாருன்னு பாருங்க. ஒரு நல்ல மியூசிக் வரும்போது அதுக்கான லிரிக்ஸ் ப்ராப்பரா போய் சேரணும்ன்றத நினைக்கிற ஒரு நல்ல லிரிசிஸ்ட்ல தான் வந்து நான் கார்த்திக் நேதாவை பாக்குறேன். அதனால தான் நம்ம இவரை ரொம்ப செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி லிரிக் ரைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. நான் லிரிக்கல் வேல்யூ குறைஞ்சிச்சுன்னு சொல்லும் போதுதான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மோகன் ராஜா ஒருத்தவங்க வராங்க. மோகன் ராஜா இவரு நம்ம கார்த்திக் நேதா, யுகபாரதி அப்பையில இருந்தே எழுதிட்டு இருக்காரு. பட் உமாதேவி இருக்காங்க. நிறைய பேர் வராங்க. கொஞ்சம் அந்த ஒரு பழைய அந்த பீக் 2005 to 10 பீரியட் அந்த எனக்கு பிடிச்ச பீரியடான நிறைய லிரிக் ரைட்டர். அதாவது நிறைய லிரிக் ரைட்டர் கேட்டீங்கன்னா ராஜா சார் சொல்லுவாரு, EDM மியூசிக் வந்து இண்டஸ்ட்ரியோட செக்மெண்டே மாத்துச்சுன்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லுவாரு. அப்போ வந்து லிரிக்ஸ்க்கான வேல்யூ குறைஞ்சு மியூசிக்கான சவுண்டிங் அதிகமானது வந்து. ஆனா இப்ப திருப்பியும் இந்த ஃபீல் குட் ஜானர்ஸ் படமும் வர ஆரம்பிக்குது. இவங்கள மாதிரி லிரிக்ஸ் வராங்க. இந்த மாதிரி லிரிக்ஸ் வரதால தான் ஷான் ரோல்டன்ன்ற மாதிரி மியூசிக் டைரக்டர்ல வெளிய தெரியுறாங்க. ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா அவங்களுக்குலாம் நான் பாராட்டு சொல்றேன். நியான் ஜேம்ஸ் அவங்கலாம் லிரிக் ரைட்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றாங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பீரியட். இப்போ வர பர்டிகுலரா ஒரு 2 வருஷ சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களால் முடிஞ்ச அளவு எங்களுக்கு பிடிச்ச 6 சாங்ஸ் பண்ணிட்டோம். ஏதாவது ஒரு சாங்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணி அவருக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டில் என்ன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்